ஸோ இப்போ ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி விற்கிறத பார்க்கணும். ஆமா. ஸோ ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ்க்கும் நம்ம ப்ராடக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் வருது? இது பார்த்தீங்கன்னா, நீங்க ஆயுர்வேதான்னு சொல்லி இது பண்ண முடியாது. ஓகே. ஒரு ஒரு கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா, இது ஆயுஷ்ன்னு சொல்லுவாங்க. இது நீங்க ஆயுர்வேதா, யுனானி, அப்புறம் வந்து யோகா செய்யக்கூடியவங்க, இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த சித்தா, எல்லாம் சேர்ந்து ஆயுஷ் சொல்லுவாங்க. அந்த ஆயுஷ்குள்ள இது கொண்டு வந்துடலாம். இது பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக்னு ஒண்ணு இருக்கு, ஆயுர்வேதம்னு ஒண்ணு இருக்கு, இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு. இயற்கைன்னா முழுக்க முழுக்க விளையிறதுலேருந்தே வந்து இயற்கை. அப்படி நம்ம ப்ராடக்ட் கிடையாது. நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி விவசாயமும் செய்ய முடியாது. இப்போ இயற்கையான ஆர்கானிக்கான அரிசி இந்த நம்ம சாப்பிடுவோம்னு சொன்னா 140 கோடி பேருக்கு உணவு கிடைக்காது. அதோடைய ப்ராசஸும் அதிகம். அது விளைச்சல் பண்ணணும், உரம் போடக்கூடாது, இயற்கையான உரம் போட்டு வளர்க்கணும். இது அப்படி கிடையாது. இது செயற்கையான முறையில் வளைஞ்சது தான். ஆனால் விவசாயம் பண்ணி வந்தது. இதுல இருக்கக்கூடிய எந்த பொருளும் கெமிக்கல் கிடையாது. தாம்பத்திய வாழ்க்கைக்கு தேவையான ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரைவேட் கவுன்சிலிங் தேவைப்பட்டால் ஸ்கிரீன்ல இருக்கிற 9042512304 என்ற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க.